நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ மகளே வருக வருக நிகழ்ச்சியில் இன்று தாய் பாலா திரிபுர சுந்தரியை பற்றி தெரிந்து கொள்வோம். யார் இந்த பாலா திரிபுர சுந்தரி? நம் அண்டத்தையே காக்கும் ஈசனுடைய பகல்தான் பாலா திரிபுர சுந்தரி. அன்னை பராசக்தியின் சக்தியிலிருந்து தோன்றின பெண் தெய்வம்தான் பாலா திரிபுர சுந்தரி. கண்டாசுரனுடைய 30 மகன்களை வதம் செய்வதற்கு பராசக்தி தாய்க்கு மனசு வராம ஒரு சிறு பெண்ணை உருவாக்குறாங்க. அப்படி அவங்களை அழிக்க வந்த தெய்வம்தான் தாய் பாலா திரிபுர சுந்தரி. இந்த அம்மனுக்கு அதிக கோவில்கள் கிடையாது. இந்த பாலா திரிபுர சுந்தரி அம்மனை நம்ம மனசுக்குள்ள ஒரு சக்தி ரூபமா நினைச்சு நம்மளுடைய பூஜை அறையில பால், கடலை மிட்டாய் வைத்தும் வழிபடலாம். அதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல இளநீர் வைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னம்னா தாய் பாலா திரிபுர சுந்தரி அம்மன் நம்ம வீட்டுக்கு வர்றதா ஐதீகம். நம்ம தாய் பாலாம்பிகை எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இரவு பூஜை அறையில் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில் நம்ம பூஜை அறையில் போய் பார்க்கும்போது சந்தனம், விபூதி, குங்குமம் 3ம் கலந்த நறுமணம் வீசும். அப்படி நறுமணம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு தாய் பாலா திரிபுர சுந்தரி அம்மன் வந்து போனதா தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜையை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார வச்சு நம்ம வழிபட்டுட்டு பூஜையை செய்தோம் அப்படின்னம்னா பூஜை தடைப்படாமல் இருக்கும். நாம் பாலாம்பிகை வழிபடும் போது ஓம் ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் கைகூடும். நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானும் தாய் பாலாம்பிகையினுடைய அம்சம்னு சொல்றாங்க. இந்த அம்மனின் திருத்தலமானது திருப்போரூரில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் செம்பாக்கம் என்ற ஊரில் பாலா திரிபுர சுந்தரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. நாமும் பாலா திரிபுர சுந்தரி தாயை வழிபட்டு நல்ல சித்தியை பெறுவோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.